என் எஜமானுடைய வஜ்ராயுதம் அல்லவா? ஆமா. கூட அந்த வாளை இந்த கொலை காஜிராஜன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நெரித்துக் கொண்டதற்காக கொலை செய்ய வேண்டும் வீரபாவின் கட்டளை. சென்று பாருங்கள். கத்தியை பார்த்துருக்கலாம், அடிக்கடி பார்த்துருக்கலாம். உங்க பையில இருந்து தான் எடுத்துட்டு வந்தான். அம்மா நீயா கொலை செய்தா? இல்லை சுவாமி, பிச்சை எடுத்து மறுமடியில் நம் குழந்தை போல் இருந்தது எடுத்து வைத்து அழுது புலம்பினேன். அதற்காக காசன மகன் கனகவதனை நான் கழுத்து எடுத்து கொண்டு விட்டேன். இது என்ன மீன் படி சமத்தை உங்கள் மண் என்னை கொலைகாரியாக நிறுத்திருக்கிறார்கள். சுவாமி, நான் கொலை செய்திருப்பேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீ இந்த கொலை செய்திருக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அம்மா. என்னம்மா செய்வது, என்ன செய்வது? என் கரத்தால் உயிர்விட வேண்டும் என்று அந்த இறைவன் உன் தலையில் எழுதியிருக்கின்றானா? கனவாலும் நினைவாலும் உடலாலும் உயிராலும் ஒரு காரணை பிரிய மாட்டேன் என்று உரைத்த என் கரங்களால் உயிர்விடப் போகின்றாயா? மாட்டாயா? எட்டி வாள்களும் நினைவெடுத்த தோள்களில் வேட்டைக்கு சென்று வாருங்கள் என்று வீரத்தினகப்பட்டு அனுப்பினார். அதே வாள் இப்பொழுது உருடைய களத்துக்கே திரும்பினது பார்த்தாயா? என்னம்மா செய்வது? சூரிய குலத்து வேந்தர்கள் எல்லாம் நெறிமுறை தவறாதவர்கள் என்று சொல்வார்கள். அப்படி சூரிய குலத்தில் பிறந்து விட்டதால் என் கடமையை மீற முடியுமா? கடமை என்னை வாவா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றது. இறைவன் உன்னை வாவா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார். கடமையை பெறுதென்று நினைப்போன் அல்லவாயான். என் கடமையை நிறைவேற்றப் போகின்றேன். என் எஜமானிட்ட கட்டளையை நிறைவேற்றப் போகின்றேன். அமர்வாய். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே பவித்துளில் தீபங்கள் பாதகத்தை பார்க்கவோ காத்திருந்தே போகிறமே என்று மனதில் இருந்தும் தவறாக நினைத்தாயா? கடத்தில் மாலை விடுவதற்கு காரணம் என்ன? இல்லை சுவாமி, எந்த பெண்ணுக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. கட்டிய கணவன் கையினாலேயே என் உயிர் போக வேண்டும் என்றால் நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? எந்த பெண்ணாக இருந்தாலும் பூவோடு பொட்டோடும் போவதைத்தான் விரும்புவாள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. சுவாமி, அம்மா பிறவாத வர வேண்டும். அப்படி பிறந்தால் மீண்டும் அந்த இறைவனை மறவாது நிலை வேண்டும் என்று. அம்மா கலங்காதீர்கள். ஒன்று தெரியுமா? பூலோகத்தில் பெண்ணாக பிறப்பதற்கு பெரும் தவம் செய்ய வேண்டுமா? மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டுமா? பூலோகத்தில் பெண்ணாக பிறந்து விட்டாயே, வீதி வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சுவாமி கலங்காதீர்கள். சத்தியத்தை நிலையாட்ட வேண்டும். எந்த நிலை வந்தாலும் சத்தியம் வருவாய். என் எஜமானிட்ட கட்டளையை நிறைவேற்றப் போகின்றேன். என்னை படைத்த ஈசனாய் இந்த உலகத்தை படைத்த முதற் கடவுள் என்பது உண்மையானார். தன்னாரமின்றி விரதாரமிச்சிக்காதவன் ஹரிச்சந்திரன் என்பது உண்மையானார். பட்டினியாக வாழ்ந்தவள் சந்திரமதி என்பது உண்மையானார்.
சத்தியம் நிலைக்கட்டும், தர்மம் மலரட்டும், அநீதி அடியட்டும். இறைவா, யான் காத்த சத்தியம் உண்மையாக இருந்தால் எனக்கு காட்சியளிக்க வேண்டும். ஐயரே, மனைவியை பெற்ற வெட்டாதே, நிறுத்து. உன் ஊனக்கண்ணை நீக்கி ஞானக்கண்ணால் பார். வந்திருப்பவன் யார் என்று தெரியும். மகாதேவா, பரம்பொருளே, பக்தரட்சகா, தேவாதி தேவனே, திசையாடுவனே, தினகரனே, சுந்தரேசனுக்கு தூதுவிட்ட சொற்கேசா, இப்படியா காட்சியளிக்க வேண்டும்? ஐயனே, ஐயனே. ஹரிச்சந்திரா, அன்று தேவர்கள் மூவர்கள் யாவரும் நீ சத்தியவேந்தனா என்பதை சோதிப்பதற்காக நாம் ஆடிய நாடகம்தான் இது. கலங்க வேண்டாம். நீ காத்தது மயானம் அல்ல, யாகசாலை. நீ புசித்தது வாக்கிய அரிசி அல்ல, சேசு அரிசி. அது மட்டும் இல்லாமல் நீ சுமர்ந்தது கன்று காவடி அல்ல, என்னுடைய மகன் முருகனுடைய புஷ்பக்காவடி. அது மட்டும் இல்லாமல் உன்னை கானகத்திலே அண்ணந்தால் போட்டு கிட்டியை கட்டி கொடுமைப்படுத்தினானே, அவன் நட்சத்திரகர் அல்ல, சுக்கிர பகவான். அதோ நிற்கிறார், வணங்கிக்கொள். சிவசிவா, உன்னுடைய மனைவி மக்களை அடிமைப்படுத்தி விலைக்கு வாங்கியது காலகண்டர் அல்ல, அக்னி பகவான். அதோ நிற்கிறார், வணங்கிக்கொள். மகாதேவா, உம்மை அடிமைப்படுத்தது அந்த வீரபாகு அல்ல, தென் திசைக்கு அதிபதியான யமதர்மன் இருக்கிறார், அவரை வணங்கிக்கொள். இறைவா, மகாதேவா. அது மட்டும் இல்லை, உன்னுடைய மகன் இறக்கவில்லை. உன்னுடைய மகன் என்னோட மகன் முருகப்பெருமானோடு விளையாடி கொண்டிருக்கிறான். அப்படியா? இதோ அழைக்கிறேன், மகனை தேவதாசா. இறைவா. ஹரிச்சந்திரா, உன் மனைவி மக்களோடு அயோத்தி சென்று உன் நாடு நகரங்களை சந்தோஷமாக ஆட்சி செய்வாயாக. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கலவை திறந்து வைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கலவை திறந்து வைத்த திருவருளே, வெள்ளலூர் உறையூர் அருள்கடலே, வந்து எம்மையென்று ஆளுகின்ற பரம்பொருளே. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. அருணாச்சலமே போற்றி, அண்ணாமலையே போற்றி, அருணாச்சலமே போற்றி, அண்ணாமலையே போற்றி. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்பொழுது பட்டாபிஷேகம் நடைபெற இருப்பதால் கிராம முக்கியஸ்தர்கள், கிராமத்தின் அத்தனை நாட்டார்களும் மண்டபடிதாரர்களும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சந்தாலே தலைமுடிகி சந்தனத்தால் கோலமிட்டு
நல்ல பெருக வேணும் பால் போலே பொங்க வேணும் ஸ்ரீராம ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ராம ஜெயம் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊராக வாழ வேணும் உலகு ஸ்ரீராம ரூபம் உலகு நித்திய ஜெய மங்களம் சுப மங்களம் இதுவரையிலும் எங்களுடைய நாடகத்தினை கண்டுகளித்த துணை ரசிகர் மக்களுக்கும் எங்கள் கலைக்குடி சார்பாக நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு 2 தினங்களாக சிறந்த முறையில் ஒளிவழி அமைத்து கொடுத்த அருமை சகோதரன் ஜெயம் ஆடியோஸ் அண்ட் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் எங்களுக்கு 2 தினங்களாக அறுசுவை உணவு வழங்கிய அருமை சகோதரர் அன்னார் மாரிமுத்து அன்னார் ரவி அன்னார் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் கலைக்குடி சார்பாக நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் வெளியுலகத்திற்கு யூடியூப் சேனல் மூலம் அறிமுகம் செய்கின்ற அருமை சகோதரர் அம்பாள் மீடியாஸ் உரிமையாளர் அருமை அன்னார் சுரேஷ் அன்னார் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பெரியா விடைபெறுகிறோம். அன்பு வணக்கம் வணக்கம் வணக்கம். Apa?